ஜூம் மீட் வகுப்பு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக இந்த ஜூம் மீட் வகுப்பு போயிட்டு 4.5 ஆண்டு ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ பின்னூட்டம் இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க தயவுசெய்து. ஏன்னா இந்த பாடத்தை நான் ஆயத்தப்படுத்துறதுக்கு நேற்று மதியானம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம், 1 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 12 வரைக்கும் முடித்தேன். திரும்பி 4 மணிக்கு ஆரம்பித்து இன்னைக்கு 3 மணிக்கு முடித்தேன் இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் அதை கொஞ்சம் நினைவு கூறுங்கள். என்னுடைய பாடுகளுக்கு ஒத்தாசை செய்யுங்கள். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நான் ஒரு இத்தனை மணி நேரம் உழைத்ததுக்கு. திருமணம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா அது படைப்பை பற்றி நம்ம சொல்லுது. அது தனி பாடம், அப்புறம் பார்க்கலாம். ஒரு திருமணம் என்று சொன்னால் அது ஒரு படைப்பு. அது எல்லாமே ஆயத்தப்படுத்தி ஆரம்பமாகிறது இல்லையா. படைப்பு அப்படிதான், எல்லாம் ஆயத்தப்படுத்தி இல்லையா ஒரு கணவன் மனைவிக்காக கையில கொடுத்து அது வளர்வது. இதை நம்ம இன்னொரு நாள் இந்த பாடத்தை நம்ம படிக்க ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டாக. அப்ப நம்ம ஒவ்வொரு பாடத்தையும் ஆயத்தப்படுத்தும் பொழுது, செய்தி ஆயத்தப்படுத்தும் பொழுது நமக்கு இந்த இந்த 6 விஷயம் மனசுல பதியணும். எப்படி கடவுளுடைய குணாதிசயம் 7 குணாதிசயம் மனசுல பதிஞ்சிருக்காத மாதிரி சூழமையும் ரொம்ப முக்கியம் இல்ல. சர்க்கம்ஸ்டன்ஸ், எந்த சூழ்நிலை இல்லையா, இதுல வாக்குறுதி என்ன இருக்குதா, முக்கிய நபர்கள் இருக்கிறார்களா, இதுல கடவுளுடைய வழிநடத்தல் ஏதாவது இருக்குதா, கடவுளுடைய இறை அருளும் இறை உதவியும், காட்ஸ் ஃபேவர் அண்ட் டிவைன் ஹெல்ப், கடவுளுடைய தெய்வீக உதவி எதனா இருக்குதா, குணநலன்கள் நெறிப்படுத்தப்பட்ட குணநலனா இருக்குதா, நெறிப்படுகிறதா. இது சிலர் கேட்டா இந்த குணநலன் நெறிப்படுத்த என்னன்னு தெரியல அப்படின்னாங்க. சுலபமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஓப்பனா பேசலாம். தம்பி சீமான் அவருடைய கட்சி வாலிபலை இழுத்தாங்க. ஆனா தலைவர் சரியில்லை. தலைவர் நெறியற்ற தலைவரா இருக்கிறாரு. அதனால அதுல இருக்கவங்கலாம் நெறியற்றவர்களா இருக்கிறாங்க, ஒரு நல்ல நெறி இல்லை. அடுத்தது இப்போ தம்பி விஜய் இல்லையா, அதுவும் அதுதான். அது அவன் கேரக்டர் ரெகுலேட் பண்ணல. உங்கள் கட்சியின் பெயரே நிறைய பேர் தெரியல. கட்சிக்கு என்ன கோட்பாடுன்னா தெரியல இல்லையா. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோட்பாடு இருக்கும் இல்லையா. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கோட்பாடு இருக்கும். ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் ஒரு கோட்பாடு இருக்கும். ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு கோட்பாடு இருக்கும். ஸோ இதான் முக்கிய. குணநலன்களை நெறிப்பட தலைவர் அவருடைய குணநலன் நெறிமுறைக்கு உட்பட்டிருக்குதா, அவரை பின்தொடர்கிறவர்களுடைய குணநலன், அவர் நெறிமுறை எப்படி இருக்கு. நம்முடைய தலைவர் இயேசு. இப்போ அந்த இயேசை பின்பற்ற நான் எப்படி இருக்கிறேன், என்னோட கேரக்டர் எப்படி இருக்கு, என்னுடைய என்னுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட் வளர்ச்சி ரெகுலேட் பண்ணியிருக்குதா, சகலமும் நல்லொழுக்கம் கிரமம்ன்ற அந்த மாதிரி இருக்குதா. அப்ப நம்ம எல்லாரும் தான், இயேசு கிறிஸ்து நம்முடைய தலைவர், நம்முடைய சீடர்கள். அப்ப நம்ம இருக்கிறதா. இது ஒவ்வொரு பாடத்திலையும் அதை பார்க்கணும். எல்லாருக்கும் யாராட்டெல்லாம் அது இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இப்ப இந்த பகுதிக்கு நேரா போகும். இது யோவான் 2ஆம் அதிகாரத்துல இருந்து வருது. 3ஆம் நாள் கலிலே உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது அப்படின்னு. அப்ப 3ஆம் நாள்னா எது அப்படின்னாக்க, அவர் திருமொழிக்கு எடுத்து, அது பிறகு திருமொழிக்கு எடுத்து ஒரு கேப் வந்துருச்சு. அந்த கேப்புக்கு பிறகு நாம் பார்த்தோம் இல்லையா, இயேசு தன்னுடைய முதல் சீடர் குழுவை உருவாக்குகிறார். 5 பேரை கொண்ட சீடர்கள் போன பகுதியில பார்த்தோம் இல்லையா. அவர்கள் இயேசுவோடு கூட பயணிக்கிறாங்க. முதல்ல 2 பேரும் வராங்க, வந்து பார்க்குறாங்க. அது பேர் மற்றவங்களும் வராங்க. இந்த 5 பேரும் இயேசு தங்கி இருக்கிற வீடு, அவருடைய வீடு கப்பர்நாம். ரொம்ப சிம்பிள் வீடு, ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஒரு வீடு. ஆனால் தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னா என்னன்னாக்கா இல்லையா, அங்கே எனக்கு இடமே இல்லையா, படுத்து நல்லா இப்படி திரும்ப முடியாது, தலை வைக்கலாம் அங்கே ஒருத்தர் இருப்பாரு இல்லையா. ஒரு அப்படின்னா என்ன அர்த்தம், நோ சர்டி நான் நாட் லிவிங் இன் அ சொபிஸ்டிகேட்டட் பிளேஸ். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏசு ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் பிளேஸ்ல இல்லை, சொபிஸ்டிகேட்டா வாழல, ரொம்ப சிம்பிளா வாழ்ந்தார். ரொம்ப சின்ன வீடு, ரொம்ப சிம்பிளா எல்லாரும் வாழ்ந்தாங்க. இதை நம்ம மனதில் கொள்ளணும். அப்போ 3ஆம் நாள்னா ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள், திங்கட்கிழமை 2, செவ்வாய்க்கிழமை 3ஆம் நாள். செவ்வாய்க்கிழமை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படித்தானே. கிறிஸ்தவங்கள நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ண மாட்டாங்க, நான் செவ்வாய் தோஷம் வந்துடுமா. ஆனா இங்க இயேசு காலத்துல செவ்வாய்க்கிழமை தான் கல்யாணம் நடக்குது இல்லைங்களா. அப்ப இயேசுவின் தாய் எங்க இருந்தாங்க, அந்த திருமணத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு இல்ல. இயேசுவின் தாயும் அங்க இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு.
நான் வந்து 3 வசனம் போடுவேன் இல்லைங்களா? 3 திருப்புதல். திருவிவிலியம் போடுவேன், பவர் திருப்புதல் போடுவேன், இங்கிலீஷ்ல கிங் ஜேம்ஸ் போடுவேன், ஆர் என்ஆர்எஸ்வி நியூ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். இங்கிலீஷ்ல என்ஆர்எஸ்வி கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களுக்கு புரியும், இன்னும் கொஞ்சம் ஆழமா இருக்கும், இன்னும் மூல மொழிக்கு கொஞ்சம் ரொம்ப நெருக்கமா இருக்கும். அது என்ஆர்எஸ்வி நல்லது. அடுத்தது என்னன்னாக்கா, அது பிராக்கெட்ல வந்து இயேசுவும் அவருடைய சீடரும் திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். இயேசுவின் தாய் அங்க இருந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்குது. என்னன்னாக்கா, இயேசுவின் தாய் மட்டும் அங்க இல்ல, இயேசு சீடரும் அங்க இருந்தாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு அழைப்பு கொடுத்துருந்தா, இப்ப இயேசுக்கு அழைப்பு கொடுத்தா, இயேசுவின் தாய்க்கு அழைப்பு கொடுத்தா இயேசு வந்துடுவாரு. இப்ப இயேசு சீடர்கள் இருக்காங்க இல்லையா, அப்ப அழைப்பு கொடுக்க வந்தவர்கள் இயேசு சீடரை பார்த்திருக்காங்க, அவங்களும் வந்துடணும். அழைப்பு முன்னாலேயே கொடுத்துருக்கலாம், இல்ல அவங்க திரும்ப திரும்ப சொல்ல வந்து பாருங்க, பக்கத்துல வந்துருங்க, இயேசு சீடர்லாம் இருக்காங்க. அப்ப இயேசு இல்லையா, இயேசுவின் தாயோடு கூட சீடர்கள் அவங்க வீட்டுல நிறைய பேசியிருப்பாங்க. இயேசு இந்த திருமுழுக்கு பெரும் என்ன நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து மரியா சொல்லி இயேசு பிறந்தது என்னலாம் நடந்தது, எப்படிலாம் நடந்தது, அதெல்லாம் எப்ப சொல்லியிருப்பாங்க. நல்ல ஒரு கருத்து பரிமாற்றம் நோய். அப்ப இயேசு தன் சீடர்களை தெரிந்து கொண்டு தன்னோடு இருக்கும்படிக்கான சூழலை உருவாக்குகிறார்னா, அது ஒரு அனுபவத்தை அவர் பெறணும். அப்பதான் அதன் பிறகு அவர்லாம் 12 பேரா திரும்பவும் அழைக்கிறார். அப்போ சிலர் அழைக்கும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற நோக்கத்தோடு கூட தான். அப்ப இவர்களும் அந்த திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த திருமண வீட்டுக்கு வராங்க இல்லைங்களா? அங்க வரும்பொழுது அவங்க சீடர்கள் இருக்காங்க. அந்த திருமண வீட்டார் இல்லைங்களா, அவங்க வரவேற்கிறாங்க இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இந்த திராட்சை ரசம் அப்படின்றது கிரேப் ஜூஸ் அல்ல, அது வைன் வைன் அப்படின்றதுனா ஃபர்மினேட்டட் வைன் தான். ஆனா இவங்க என்ன பண்ணணும், சும்மா அவருடைய கலாச்சாரத்தை சும்மா கொஞ்சம் குடிப்பாங்க, ஓரளவு குடிப்பாங்க. வீட்டுக்கு போட தண்ணி கொடுக்குற மாதிரி அவங்களுடைய திருமண நிகழ்வு மற்ற நிகழ்வுகள்ல இதை இதை பயன்படுத்துவாங்க இல்லைங்களா? அது நம்ம கிரேப் ஜூஸ் அவங்கெல்லாம் யூதெல்லாம் குடிக்க மாட்டாங்க. திராட்சை ரசமும் மதுபானமும் அமளி பண்ணும்னா எந்த திராட்சை ரசம்? வைன் தான், பெர்மனேட்டட் வைன் இல்லைங்களா? பெர்மெண்டட் வைன். அப்போ அவர்கள் கொடுக்க வேண்டிய அவருக்கு முதல் உபசாரம் இதுதான் இல்லையா? அதை பத்தி சாப்பாடு. அப்ப இவருக்கு அது சுதர்ஷன் மேன் இல்லையா, கொஞ்சம் உங்களுது கட் பண்ணும் ஐயா, உங்களுடைய போன் கட் பண்ணும். இது லெப்டா? ஓகேயா. அப்போ இவங்க வந்து சில திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதுன்றாங்க. அதுதான் உண்மை. திராட்சை ரசம் இல்லை அப்படின்னாக்கா, இல்ல சாப்பிட்டாங்க தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் தீர்ந்து விடும் அப்படின்னா தீர்ந்து போயிடுச்சு. இப்போ அந்த பந்தி நின்றுட்டு இருக்குது. திராட்சை ரசம் கொடுத்ததுதான் மற்ற பந்தி ஆரம்பிக்கணும், சாப்பாட்டு பந்தி. அப்ப அதுக்காக பீப்புள் ஆர் வெயிட்டிங் அப்படின்றது இல்லைங்களா? அதுக்கு இயேசு சொல்றாரு இல்லையா, அப்போ உங்க அம்மாவோட இன்டென்ஷன் என்னப்பா, திராட்சை ரசம் தீர்ந்துச்சுப்பா, நீ தான் அதை ஆயத்தப்படுத்தணும். ஏனென்றால் இருதயத்தில் வைத்து தியானிக்கிறவர்கள். அப்ப இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவர் இதையெல்லாம் செய்வார். மெஸ்ஸியா என்று சொன்னால் இப்படிப்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை செய்ய வேணும், புதுமைகளை செய்யணும். அது அவனுக்காக ஏசாமி இப்போ அதை செய்யணும், இந்த அனுபவம் இதை அவங்க செய்யணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன்ல யா. ஏன்னா ரொம்ப கடினமான சூழல் தான் கடவுள் வந்து மக்களுக்கு உதவி செய்வார். இல்லைன்னா அந்த கல்யாணமே ஒரு மாதிரி நாரி போயிடும். வந்தவனுக்கு முதல் தண்ணி கொடுக்கலையான்ற திராட்சை கொடுக்கலையா, அதாவது நீ உதவி செய்ப்பா. ஏன்னாக்கா அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு நெருங்கிய உறவு. அதுதான் இந்த அம்மா தான் எல்லாத்தையும் இழுத்து வச்சு பண்றாங்க. எல்லாருக்கும் அங்க இங்க ஓடி ஆடி செய்றாங்க. அப்ப எல்லாருக்குமே கல்யாண வீட்டுக்கு இவங்க தான் ரொம்ப முக்கியமான ஆளு, இவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். வேலைக்காரலாம் இவங்க சொல்றதை கேட்பாங்க. ஏன்னா இவங்க தான் ஒன்று பணப்பட்டுவானா செய்யணும்னு நினைக்கிறேன். செய்வாங்க, எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்றதா நான் இந்த அம்மா சொல்றது கேட்கணும் அப்படின்ற அந்த சூழல். இப்ப இந்த அம்மா பேரும் கெட்டுரும். அப்போ இவங்க என்ன பண்ண, அந்த இன்டென்ஷன்ல எதனா செய்யணும்ப்பா, திராட்சை வர வச்சு கொடுப்பாடும் பொழுது அதை இயேசு புரிந்து கொண்டார். ஆமாம், தேவை, கொடுக்கட்டா வேணும். ஆனால் நான் என்ன செய்யுது, என்னுடைய நேரம் வரல, நான் என் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. இயேசு யோவான் புத்தகத்தை நிறைய எழுதுவார் இல்லைங்களா? அப்பா என்ன சொல்ல அதான் நான் செய்வேன், அப்பா என்ன பேச அதான் நான் பேசுறவங்கிட்ட, அப்பா என்ன செய்ய சொல்ல நான் செய்வேன். அப்போ என்ன செய்ய சொல்ல இன்னும் சொல்லல அவர்.
இல்லையா? அது சொல்லிடுது, அது தெரியும் சொல்லுவாரு. ஆனா அவர் வாய் திறந்து சொல்லணும் இல்லையா? அந்த நேரம் அப்பதான் நான் செய்வேன். அதுக்கு ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஆகலாம். இன்னொரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் அரை மணி நேரமோ ஆகலாம். ஸோ வி ஹேவ் டு வெயிட் அப்படிங்கிறார். நம்ம வாழ்வுல கூட நம்ம அதை ரொம்ப யோசிக்கணும். கடவுள் நம்முடைய வாழ்வுல இல்லையா அதையும் சகலத்தையும் அதன் காலங்கள் நேர்த்தியாய் செய்கிறார். பின்னாடி பார்க்க போறோம் அந்த வசனம். அப்ப இங்க குணநலன் நெறிப்படுகிறது. தாயாரின் குணநலம் இல்லையா? என்ன வெளிப்பா, ஐயோ இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே இல்லையா, இவங்களுக்கு கொடுத்துட்டோமே, நம்ம எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டோம், பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க, நம்ம இழுத்து போட்டுட்டோம். அதே போல இயேசுடைய குணநலன், ஆமா இவங்க கஷ்டம் இது படா பரிதாபமாயிடும், உணவு இல்லை இதுவும் இல்லைன்னாக்கா, அப்ப குணநலன்கள் நிறைய இடத்துல குணநலன்கள் நெறிப்படுத்தப்படும் இல்லையா? இப்ப இதை எங்க ஒப்பிட்டு பார்க்கணும்னாக்கா யோவான் 7:18 ஒப்பிட்டு பார்க்கணும். இயேசு என் நேரம் வரவில்லை என்பது 7:18 ஒன்று சொல்றாரு. பின்னாடி பார்க்க போறோம். அங்க என்னன்னா அவங்க அண்ணன்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இயேசு கலிலேயாவுல வந்து இல்லையா அற்புதங்கள் செய்கிறாரு இல்லையா? இந்த அற்புதத்தை நீங்க கலிலேயால செய்யறது முக்கியம் இல்லை, எங்க செய்யலாம்? சாரி, தலைநகர்ல செய்யணும், எருசலேம் போய் செய்யணும். அதனால நீ அங்க வாழ்றார். ஏழு சொல்றாரு, என்ன அங்க வந்து சொல்ற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லப்பா, அப்பா சொல்லட்டும் எனக்கு, அப்ப வர அப்படிங்கிறது. பின்னாடி வரும். அப்போ இயேசு அதை சொல்றார். அப்ப என்ன, அவர் சகலத்தையும் அதினதி காலங்களில் நேர்த்தியா செய்கிறவர், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். 1 Corinthians 14:40 சொல்லுது, சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமும் ஆயிருக்க கடவன் அப்படின்ட்டு. ஒரு ஒழுங்கு, ஒரு கிரமம், அதை பத்தி பேச. ஐயா நீங்க தண்ணி ஏதாவது குடிச்சுக்கங்க, முதல்ல தண்ணி ஏதாவது. இத வருதுங்க ஐயா. ஆக்சுவலா இப்படி இடிச்சா தண்ணி குடிக்க கூடாதுன்றாங்க ஐயா, தலையில தட்டக்கூடாது. கொஞ்சம் ரெஸ்ட் கூட எடுத்து ரெஸ்ட் பேசுறது கொஞ்சம் இதை அப்படியே வாசிங்க, யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. கானாவில் நடந்த ஒரு திருமணத்தின் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதால் அதற்கான ஏற்பாட்டை செய்யும்படி இயேசுவின் தாய் கேட்டதற்கு இயேசுவின் மறுமொழி, என் வேலை இன்னும் வரவில்லை, ஆனால் உங்கள் வேலை எப்பொழுதும் இங்கே இருக்கிறது. யூதரின் விழாக்களுக்கு அவரையும் அழைத்து செல்ல விரும்பிய தம் சகோதரிடத்தில் இயேசு இதை சொல்கிறார். இது வாசிங்க. இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வகை தேடி கொண்டிருந்ததால் அவர் யூதாவில நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழ இருந்தது. இயேசுவின் சகோதரர்கள் அவரை நோக்கி, நீர் இவ்விடத்தை விட்டு யூதேயா செல்லும், அப்பொழுது உம் சீடர் நீர் புரியும் செயல்களை காண முடியும். ஏனெனில் பொது வாழ்வில் ஈடுபடும் எவரும் மறைவாக செயல் புரிவதில்லை. நீர் அவற்றை எல்லாம் செய்வதால் உமக்கு உலகுக்கு உண்மை வெளிப்படுத்தலாமே என்றார். ஏனெனில் அவருடைய சகோதரர் கூட அவரிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், எனக்கு ஏற்ற நேரம் இன்னும் வரவில்லை, உங்களுக்கு எந்த நேரமும் ஏற்ற நேரம்தான். உலகு உங்களை வெறுக்க இயலாது, ஆனால் என்னை வெறுக்கிறது. ஏனெனில் உலகின் செயல்கள் தீயவை என்பதை நான் எடுத்து காட்டி வருகிறேன். நீங்கள் திருவிழாக்கு போங்கள், நான் வரவில்லை, ஏனெனில் எனக்கு ஏற்ற நேரம் இன்னும் வரவில்லை என்றார். இப்போ இதுல புரிஞ்சிடுது, இயேசு வந்து ஏன் கூட போகல அப்படிங்கிறதுக்கு. இப்ப என்ன நேரம் வரல இல்லையா, அது பிறகு போவார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அதன் பிறகு ஒரு நிகழ்வு, அதன் பிறகு அவரு அங்க போறார். அப்போ வந்து இயேசு வந்து கடவுளுடைய சித்தம் என்ன, கடவுளுடைய திருவுளம் என்ன, அந்த திருவுளத்துக்கு ஏற்ப அந்த பொறுமையோடு காத்திருந்து செயல்படுகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலும் அதை செய்யணும்.
பொறுமை ரொம்ப 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 அவசியம் இல்லையா? கடவுள் அதை செய்வார். கடவுள் செய்யவில்லை என்றாலும் கடவுள் என் கூடவே இருக்கிறார், அதனால நான் ஏன் கலங்கணும் அப்படின்றது. சரிங்களா? அடுத்தது 7:30 அதே மாதிரி வாசிங்க. அப்போது அவர்கள் அவரை பிடிக்க முயன்றனர். ஆனால் அவருடைய வேலை இன்னும் வராததால் யாரும் அவர் மீது கை வைக்கவில்லை. அவரை கோவிலில் கைது செய்ய முயன்ற போது இது நடந்தது. அடுத்து அவர் கோவிலில் காணிக்கை பெட்டி அருகில் கற்பித்துக் கொண்டிருக்கும் போது பரிசேயருக்கு இந்த வார்த்தைகளை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை. அப்ப இயேசு வந்து மேசியா என்ன பண்ணுவாருன்னா, எல்லாம் ப்ரீ பிளான்டா கடவுள் எதையெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டு அதை மடமடன்னு செய்வாரு. இதான் யூத நம்பிக்கை. ஆனா இந்த உண்மையான மேசியா என்னன்னா, கடவுள் ஏற்க லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டாரு. 3.5 ஆண்டு காலம் நீங்க என்னெல்லாம் பண்ணணும், 30 வயசு வரைக்கும் நீ என்ன பண்ணணும், 3.5 ஆண்டு கால திருப்பணி இறைபணியில நீ என்ன பண்ணணும், லிஸ்ட் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த லிஸ்ட்டை எப்போ வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ அவர் வந்துட்டு அதை டிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு டிக் பண்ணி விட்டா எஸ் ஓகே ப்ரொசீட்னும் போது தான் ப்ரொசீட் பண்ணுவார் இல்லைங்களா? அதனாலதான் சொல்றாரு, என் நேரம் வரவில்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நான் செய்ய மாட்டேன், இது செய்யணும். ஆனால் அதை கரெக்டா ப்ரொசீட் சொல்லி சொல்ற வரைக்கும், பச்சை கொடி காட்டுற வரைக்கும் இல்லையா, நான் இதை செய்ய மாட்டேன். அப்ப இந்த அனுபவம் நமக்கு வேணும். இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னாக்க, குணநலன்களை நம்ம என்ன பண்றோம்னா ரெகுலேட் பண்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆங்கிலத்திலே இருக்கு. அடுத்த 5வது வசனம், இயேசுவின் தாய் பணியாளர்களிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் அப்படின்றார். இப்போ மரியா இருதயத்தில் தியானிக்கிறாங்க இல்லையா, இயேசு சொன்ன உடனே அவன் புரிஞ்சிடுச்சு. அப்போ என்ன பண்ணோம், நம்ம உதவி இயேசுக்கு தேவை இல்லையா? அவர் அப்போ இது செஞ்சு கண்டிப்பா செய்வாரு. என் நேரம் வரலனாக்கா அப்படின்னா இந்த வேலையை சேர்த்து என் நேரம் வரல, அப்ப இந்த வேலை செய்யத்தான் போறேன். அப்ப இதுக்கு நான் என்ன பண்ணணும், என் பங்களிப்பு என்ன? அப்படிதான் நம்முடைய பங்களிப்பு இருக்கும். ஜெபம் பண்றது மட்டும் முக்கியம் இல்லை, செயல்படுறது அதான் நம்ம பங்களிப்பு. வசனத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லை, அதை வாழ்வாக்குறது, இதெல்லாம் நம்முடைய பங்களிப்பு. அப்போ மரியா தன்னுடைய பங்களிப்பை செய்யறாங்க. நேரம் அவங்ககிட்ட போறாங்கப்பா, இவர் என்ன சொல்றாரு அதைப்படி செய்யுங்க. அவங்களும் செய்யறாங்க. ஏன், இந்த அம்மா தான் இப்ப அங்க லீடர் இல்லைங்களா, அவங்க தான் இந்த ஆல்ரவுண்டர் அங்க எல்லாத்துக்கும். ஏன்னா அவங்க சொல்றது கேட்கல, சாயந்தரம் அவங்களுக்கு கூலி கிடைக்காது இல்லைங்களா, அவர் என்ன சொல்றாரோ அது பண்ணட்டு. இன்னும் நிறைய இருக்கு இதுக்குள்ள. அவருடைய தாய் வேலைக்காரனுக்கு அவர்களுக்கு என்ன சாதப்படி செய்யுங்கள்ட்டு இல்லையா. அப்ப மரியாவுக்கு நல்லா தெரிவிச்சுட்டு இருந்தாங்க, குணநலன் நெறிப்படுகிறது. அதே போல மற்றோட குணநலனை நெறிப்படுத்துகிறார், வேலையாட்டு நெறிப்படுத்துகிறார். வேலையாட்டு அந்த நெறிப்படுதல் தங்களை உட்படுத்திக் கொள்ளுகிறார்கள் இல்லையா. எப்படி இதெல்லாம் வருது அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா, பின்னாடி பார்ப்போம். அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அங்க ஒரு 5 கற்சாடி இருக்கு. அந்த கற்சாடி இருக்கிற இடம் எங்க, வெளியில இப்படிதான் இருக்கு. இதெல்லாம் வெளியில இருக்குது இல்லையா. அது அந்த அளவுக்கு உள்ள சுத்தமா வெளில சுத்தமா, மாசத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணாலும் தெரியாது. தண்ணி நிரப்பிப்பாங்க, வரவங்க என்ன பண்ண கை காலெல்லாம் அலம்பிட்டு வருவாங்க இல்லைங்களா. நம்முடைய பழக்க வழக்கத்திலே இது உண்டு இல்லைங்களா. இதெல்லாம் செய்யறது பழக்க வழக்கம் உண்டு. அதனால கால் கழுவிட்டு உள்ள வருவோம், வந்தோட தண்ணி கொடுப்பாங்க, இதெல்லாம் இல்லைங்களா. அப்போ இது ஒரு சடங்கு. வந்தோடனே ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறாங்கன்னா அது ஒரு சடங்கு. இந்த டம்ளர் தண்ணி கொடுக்கணுன்றது ஒரு சடங்கு. இதெல்லாம் ஒரு சடங்கு முறைகள். அப்போ இது ஒரு சடங்கு, சுத்தம் பண்ணின்னு வருது. ஆனா சடங்கு பண்றதுக்குன்னு வெளியில இருக்கு, அதை வந்து இயேசு உள்ள கொண்டுறார். அப்ப இது என்ன, மேன்மையான பயன்பாட்டுக்கு பயன்பட ஒரு சாதாரண ஒன்றுமில்லாத கற்சாடி. நானும் என்ன அப்படிதான் யோசிச்சேன், நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்ட்டு. பவுலோட சொல்லும்போது நம்ம இன்னும் ஒண்ணுமே இல்லையே. பவுல் சொல்றாரு நான் குப்பைன்றாரு இல்ல. அவர் எவ்வளோ மேன்மையானவர் அவரு, ஆனா நத்திங் அப்படிங்கிறார். ஏன், இயேசு வந்து நத்திங்னு சொல்லிட்டார், செஞ்சு காமிச்சார். காலை கழுவுறாரு இல்லையா. நீங்க என் ஃப்ரெண்டுன்றாரு, நீங்க என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள்ன்றாரு இல்லைங்களா. அப்பேற்பட்டவர் மேன்மையான இடத்தை விட்டு மேன்மையற்ற இடத்துக்கு வந்துட்டாரு. அப்ப நம்ம இதை நினைக்கணும், நம்ம மேன்மையான இடத்துக்கு கடவுள் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். அப்ப நான் கடவுளுக்கு பயன்படும், இயேசுவுக்கு பயன்படணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை நம்ம நினைவு வைக்கணும்.
அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னாங்க. அவங்க செஞ்சாங்க இல்லையா? இயேசு அவளை தொட்டிகளில் தண்ணீரை நிரப்ப அவற்றை விளிம்பு வரை, அது முக்கியம், இந்த வரி பிரிம், ஆங்கிலத்துல பிரிம்னு போட்டிருக்கோம் இல்ல, அது நிரம்பி வழிதான், டாப்ல இருக்கிறதா பிரிம், வெளில வழியுதுல. அப்போ அந்த அளவுக்கு அவன் கொண்டு நிரப்புனா அவன் நிரப்பிட்டாங்க. எள்ளுனா என்னன்றாங்க, அந்த மாதிரி கிட்டத்தட்ட இல்லையா? எப்படின்னா என்ன அர்த்தம்? எள்ளு எண்ணெய் ஆக்குறது எனக்கு எள்ளு வேணும்னாக்கா, எள்ளுன்னா நீங்க நான் கொண்டு வந்து கொடுத்து நீங்க எண்ணெய் நானே எண்ணெய் ஆக்கி கொண்டு வந்து கொடுக்குறேன். இதுதான் இதான் சீடர்களுடைய குணாதிசயம். இதுதான் சீடர்களுடைய குணாதிசயம். அப்போஸ்தலர் 2க்கு பிறகு சீடர்களுடைய சீடர்களுடைய குணாதிசயம் தான் வந்தது. அப்ப இங்க ஏன் இது நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பணியாளர்களுடைய கீழ்ப்படுதல் எப்படி வந்தது, அவளோட குணநலன் எப்படி வந்து சீர்பட்டது. ஒண்ணு அதிகாரம். என்ன அதிகாரம்? இந்த அம்மாவுக்கு இருக்கிற அதிகாரம், அம்மா எல்லாத்தையும் செய்யறாங்கடா. ரெண்டாவது சீடர்கள் முன்னாடியே வந்துட்டு இருக்காங்க, முதல் நாளோ 2 நாளும் 1 வாரம் முன்னாடியே வந்துட்டு இருக்காங்க அங்க இல்லைங்களா? வந்திருக்கும் பொழுது அவங்ககிட்ட சீடர்கள் சொல்லியிருப்பாங்க, என்ன அது இவரு இந்த அம்மாவுடைய மகன், இவர் என்னன்னா, அவர் யார் தெரியுமா, அவர் இயேசு, அவர் என்ன ஏதுட்டு இயேசு பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதனாலதான் அந்த அம்மா அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. சோ ஒரு அதிகாரம். அடுத்தது ஒரு அனுபவம். என்ன அனுபவம்னா இல்லையா, சீடர்களோட ஒரு அனுபவம், அவங்க அம்மாட்ட இவருக்கு அனுபவம். இயேசு கண்டிப்பா அவனை பேசியிருப்பார், கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்களே. ஏன்னா இயேசு எப்பவுமே கஷ்டப்படுறவங்க பாரு இருப்பார். எப்படி இருக்கு உங்க குடும்பம், எப்படி இருக்குது இல்லையா? என்னங்க சாமி, கஷ்டப்பட்டா இவ்வளவுதான் கூலி வருது, அவங்க புலம்பி இருப்பாங்க இல்லையா? இந்த அனுபவம். அப்போ ஒரு அதிகாரம், ஒரு அனுபவம், மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு மேலானவர், இயேசு வார்த்தைகள் மேலானது, மேலான உயர்வு. கடவுள்ல ஏன் மேல காட்டணும், மேல இருக்கான்னு அர்த்தம், அது மேலானது. நாம் கீழானவர்கள். கீழான நம்மை அவர் என்ன பண்றார், அவர் தூக்கி எடுத்து நம்மோடு கூட உறவு வைத்துக் கொள்கிறார் இல்லைங்களா? இந்த தாட்டை நம்ம கொஞ்சம் ரொம்ப யோசிக்கணும். இதனாலதான் அவங்க அந்த நிகழ்வு நடக்குது. அப்புறம் என்ன பண்றாரு, நிரப்புனாங்க. அந்த பிரிம் வரைக்கும் இருக்குது இல்ல, தண்ணி ஊத்துறாங்க, அந்த பிரிம் வரைக்கும் தண்ணி இருக்குதுங்களா? ஆமா, எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஆர்டிபிஷியல் ஒர்க் எல்லாம் பண்ணினேன் அதுல. அப்போது அவர் இப்போது மொண்டு பந்தி மேற்பட கொண்டு போங்கள் என்றார். அவ்வளவுதான். ஜெபம் பண்ணாரா தெரியல, சொல்லப்படல. ஜெபம் பண்ணாரா, பிளஸ் பண்ணாரா, மற்றதெல்லாம் எடுத்து ஜெபம் பண்றாரு, கடவுளுக்கு நன்றி சொல்றாரு, இங்க பண்ணாரா தெரியல, ரெக்கார்டு இல்லை, பண்ணி இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா பண்ணி இருக்கலாம். இப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, அடுத்த நிகழ்வு இங்க மெயினா யாருன்னா, மெயின் கேரக்டர்னு பார்த்தாலுமே வேலைக்காரங்க தான் இல்லையா? மேற்பார்வை கொண்டு போய் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிக்க கொண்டு போங்கள். எதை மொண்டார்கள், அதான் நம்ம கண்ணுக்கு மறைவா இருக்கும். ஏற்கனவே நான் சொன்னது தெரியல, நீங்க டக்குன்னு சொல்லிட்டு இதுதான் யான்ட்டு. எதை மொண்டார்கள்? தண்ணீர் திராட்சை ரசமா மாறல இல்லையா? இயேசு ஜெபித்து இருப்பார் இல்லையா? ஆனால் எப்போ அது திராட்சை ரசமா மாறணும் அப்படிங்கிறதுக்கு நேரம் வரணும், அந்த நேரத்துக்கு பிறகு இல்லையா? அப்ப இங்க பாருங்க, வாசிங்க, யாராவது ஒருத்தர் வாசிக்கல. அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. இப்ப எதை மொண்டாங்க? பணியாளர் எதை மொண்டாங்க? தண்ணீர் கொண்டு தண்ணியே தான் மொண்டாங்க, திராட்சை ரசத்தை முள்ளல. புரியுதா? வசனம் புரியுதுங்களா? அது திராட்சை ரசம் ருசி பார்க்கிறாரு, தண்ணியே ருசி பார்க்கிறார், திராட்சை ரசமா இருக்கு. ஆனா இவங்க எடுக்கும் எதை எடுக்கிறாங்க? ஒவ்வொரு முறையும் தண்ணியே தான் முள்ளுறாங்க. முள்ளும் பொழுது அங்க ஒரு அனுபவம் இல்லைங்களா? அப்போ இந்த 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 பாத்திரம் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறது, அதை மொள்ளுகிறவள் ஒரு அனுபவம், மொண்டு கொண்டு போய் கொடுக்கறது ஒரு அனுபவம் இல்லையா? இப்ப என்ன யோசிக்கணும்னா, இந்த அனுபவம்னு சொன்ன பார்த்தீங்களா, இது எவ்வளவு பவர்ஃபுல், பற்றுறுதி உள்ள அனுபவம் இது. இவன் நேரம் தண்ணியை கொண்டு போய் கொடுத்தாக்கா, அந்த ஆள் என்ன, ஏன்னா இந்த இயேசுநாதர் இவ்வளவு பண்ணிட்டு இந்த திராட்சை மாதிரி கொடுக்குறது, தண்ணியை போய் முன் போய் கொடுக்குறேன்றீங்களே, கொண்டு போய் கொடுத்தா அவன் பலான்னு ஒரு ஆரவிடா, ஏண்டா திராட்சை ரசம் கூட தண்ணியாடா கொண்டுட்டு இல்லைங்களா? இப்ப நானு சாயந்தரம் கூலி கொடுக்குற இந்த அம்மாவை சொல்றது கேட்குறதா,
இல்லை எனக்கு என்னை வழி நடந்து என்னுடைய தலைவன் இருக்கிற அவருக்கு வழிபடுறதா? பல நேரங்கள் நமக்கு அந்த பிரச்சனை வரும். பல நேரங்கள் நமக்கு பிரச்சனை வரும் இல்லைங்களா? இதுதான் இப்ப புரியுதா அந்த அனுபவம் இல்ல? வேலைக்காரர்களுடைய நெறிப்படுத்தும் அனுபவம். அங்கதான் இறை உதவி வருது. பாயிண்ட். இந்த 6 பாயிண்ட் அங்கங்க நிறுத்தணும். முதல் பாயிண்ட் ஹோம்ஒர்க் எல்லாருக்கும் இல்லையா? சர்க்கம்சன்ஸ் கண்டுபிடிக்கணும் நீங்க எல்லாம். இது நடக்கும் என்ன சூழல், யார் ஆட்சி செய்து, அது எங்க போகணும்? நீங்க போன வருஷம் இதே நவம்பர் மாசம் ஆரம்பிச்சோம். இயேசு பிறப்பதற்கு முன், பிறந்த போது, பிறந்த பிறகு எந்த நாடு, எந்த அரசு, எந்த கலிலேயா எங்க இருக்குது, கானாவூர் எங்க இருக்குது இல்லைங்களா? இந்த பக்கம் கலிலேயா யார் ஆட்சி செய்தார்கள், இதெல்லாம் சர்க்கம்சன்ஸ் கொண்டுறணும் நீங்க. புரியுதுங்களா? திருமுழுக்கு யோவான் இப்ப எங்க இருப்பார்? திரும்பி அவரு யூதேயாக்கு போயிட்டாரா, இல்ல கலிலேயால திருமுழுக்கு இயேசு கொடுத்துட்டு திரும்பி அவர் இங்க போயிட்டாரு இல்லைங்களா? இதெல்லாம் சூழ்நிலைகள்லாம் நீ கண்டுபிடிக்கணும். அது ஹோம்ஒர்க் உங்களுக்கு பார்ப்போம் இல்லையா? நீங்க எப்படி ஹோம்ஒர்க் பண்றீங்க. அப்போ அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது? அப்போ 9ஆம் வசனத்துல முற்பகுதி ஒன்று இருக்குது, நடுப்பகுதி ஒன்று இருக்கு இல்லையா? அது பார்க்கணும். அப்போ இவர்கள் மொண்டது திராட்சை ரசம் கொண்டு போகும் பொழுது அது தண்ணீர், கொண்டு போகும்பொழுது திராட்சை ரசம் மாறுது. இருந்தாலும் அங்க இன்னொன்னு என்ன வருது? அது திராட்சை ரசம் அல்ல, தண்ணி தான். தண்ணி திராட்சை ரசத்து ருசியை கொடுக்குது. தண்ணி ஓடல, அந்த திராட்சைய தண்ணி வந்து திராட்சை ரசத்துடைய வண்ணத்தை கொடுக்குது, சுவையை கொடுக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமில்லாத ஒன்று இல்லையா வேறொன்றாக மாறுகிறது. இன்னைக்கு நீங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லாதீங்க. என்னால ஒண்ணு நற்செய்தி அறிவிக்க முடியல, வெக்கமா இருக்குது. அப்ப என்ன பண்றது? 1 to 1 தான் பேசணும். எப்படி 1 to 1? அது ஏற்கனவே நம்ம அனுப்பியிருக்கோம் இல்லையா? சுவிசேஷம் அறிவிப்பது எப்படி, அந்த மாதிரி இப்ப நற்செய்தி அறிவிக்கிறது. ஸோ இதெல்லாம் இதுக்குள்ள வருது, இவ்வளவு விஷயங்கள் வருது. பாருங்க, பந்தி மேற்பட திராட்சை ரசமாய் மாறி இருந்த தண்ணீரை சுவைத்தான். அப்படின்னா என்ன சொல்றாங்க? நீங்க நானும் தண்ணி தான், ஆனா நம்மகிட்ட இருந்து வருது என்ன? திராட்சை ரசம். புரியுதுங்களா? இந்த வசனத்துல வரி, நீங்கள் நானும் தண்ணி தான், ஆனா இயேசு உங்களே திராட்சை ரசமா மாறி இருக்க. அப்ப என் வார்த்தை, என் செயல் எல்லாமே எப்படி இருக்கணும்? திராட்சை ரசமா. இயேசு விரும்புகிற திராட்சை ரசம், இயேசு விரும்புகிற கிறிஸ்துவை உடையவராக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. அப்போ மேற்பகுதி, ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிடுறாரு. ஏன்னா அவங்க அனுபவம் என்ன? முதல்ல நல்ல திராட்சை ரசம் இருக்கும், பணக்கார உயர்ந்தவெல்லாம் சாப்பிடுவாங்க, ஏழைகளுக்கெல்லாம் தண்ணி கலந்து கொடுத்துருவாங்க. ஏற்றத்தாழ்வு, இதான் விடுதலை இறையல். புரியுதுங்களா? விடுதலை இறையல். அப்போ இயேசுவின் தாய்க்கு அப்படி இருக்கக்கூடாது, எல்லாம் இருக்கணும், தண்ணி கலக்கக்கூடாது. திராட்சரசம் தீர்ந்தரிசி வெயிட் பண்றாங்க, அதே திராட்சரசம் வேணும். அப்ப இயேசுவின் தாய் இல்லையா, இருதயத்தை தியானிக்கிறவர், அவர்களுக்கும் ஏழைகள் மேல் பரிவு இருக்கு, இயேசுவுக்கும் இருக்குது. ஏன்னா கடைசி பந்தி, இப்போ வர பந்தி ஏழைகள், அவங்களுக்கு போகணும் இது இல்லைங்களா? அதான் பந்தி விசாவை கூப்பிட்டு கேட்கிறார். எல்லாம் நல்ல திராட்சை முதல்ல பரிமாறுவார்கள், எல்லாரும் குடித்த பிறகு தரம் குறைந்த தண்ணி ஊற்றி அடிக்கிறது, கலர் மட்டும் லேசா இருக்கும் இல்லையா? நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர்? அப்ப இந்த நல்ல திராட்சை ரசத்தை நீ ஏன் பரிமாற வச்ச? அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டார்? தண்ணி ரெடி பண்ணிட்டார். சர்வ் பண்ணலாம், கொஞ்சம் இருக்கு, எல்லாரும் இருக்கு, தண்ணியை ஊத்தி கலந்து இதை சுவை குறைந்ததை கொடுக்கணும்னு ரெடி பண்ணிட்டார். ஆனா என்ன, சுவையில தான் வருது. ஏப்பா நான் தண்ணி கலக்கிறதுக்கு முன்னாடி இதை கொண்டு கொடுக்குறது பண்றாரு அவரு. புரியுதுங்களா? ஆனா நீரோ கடைசி இதுவரைக்கும் திராட்சை ரசத்தை வைத்திருந்தீரே. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவர் மீட்பு பெறுவார், ரட்சிக்கப்படுவார். அப்ப இயேசு அதாங்க, முடிவு வரை நாம் நிலைத்திருக்க இயேசு விரும்புகிறார். அப்ப இது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, முந்தின திராட்சை ரசத்தை காட்டிலும் பிந்தின திராட்சை ரொம்ப அதிக சுவையில் வந்து உடான் சூடுவோம். நம்ம விடக்கூடாது, அப்படி இல்லை பைபிள்ல. முன்னால எவ்வளோ இருந்தது ருசி, அதே ருசி இப்பவும் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு நம்ம எப்படி எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இருக்கிறோம் இல்லையா? இயேசு வந்துட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு நிறைய பண்றது இல்லப்பா. ரெண்டு பேரை போய் சந்திப்பானா 2 பேரும் தான் சந்திக்கணும். ஆண்டவரை நான் 10 பேரை சந்திக்கிட்டு ஓடக்கூடாது.
புரியுதுங்களா? 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் போகணும். நான் 8 கிலோமீட்டர் போகக்கூடாது. அப்ப நிறைய பேர் பண்ற ரெண்டாவது தப்பு என்ன? முந்தின திராட்சரசர் பிந்தின திராட்சை அதிக மென்மையுள்ளதா இருந்தது இல்லையா? அவ்வளோ பைபிள் வசனம் அப்படிலாம் இல்லை இல்லையா? முதல்ல எல்லாருக்கும் இயேசு எல்லார் மேலும் நன்மை தீமையை எதிராக, நல்லவர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிவிக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரிய வெளிச்சம் படுகிறது. இல்லை நல்லோர் நில எல்லாமே சமம். இயேசுக்குன்னு எல்லாரும் சமம். அதுதான் கோணலானவைகள் சமம். மேடு கரைக்கப்படணும், பள்ளங்கள் நிரப்பப்படணும், சமமாகணும். அப்படி சமமா இருக்கிறது, இப்படி சமமா இருக்கிறத என்ன பண்ண இயேசு என்ன பண்ணாரு? இப்படி சமமா இருக்கிறத நல்ல தார் போட்டு பாதை இருப்பார். இது என்னுடைய வழி, என்னை இந்த வழியில பின்பற்றுங்கள். புரியுதுங்களா வசனம்? நம்ம இப்படிதான் சொல்ல. இவ்விதமாக இயேசு தன்னுடைய முதலாம் அற்புதத்தை கலிலேயாவுள்ள கானா ஊரில் செய்து முடித்தார். தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். அவர் சீடர்கள் அவரிடத்து இப்ப புரியுதுங்களா? சீடர்கள் அவர் மேல் பற்றுறுதி கொண்டார்கள். அதனாலதான் இவங்க வந்துட்டு இயேசு கிட்ட இருந்து அப்புறம் இப்ப போயிட்டாங்க, எல்லாரும் தங்க தங்க ஊருக்கு போயிட்டாங்க, மீன் பிடிக்கிறது அதெல்லாம் போயிட்டாங்க இவங்க. இயேசு அதன் பிறகு வந்து 12 பேரை கூப்பிட்டு பேர் சொல்லி ஒவ்வொருத்தரா கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே ஏன் விட்டுட்டு வந்துறாங்க? இந்த பற்றுறுதி, இந்த அனுபவம், அந்த வேலைக்காரர்கள் கிடைத்த அனுபவம் இல்லையா? ஒரு அனுபவம் என்ன? அவருடைய யோவான், திருமுழுக்கு யோவான் கொடுத்த அனுபவம். அப்ப திருமுழுக்கு யோவான் சொன்ன அனுபவம், திருமுழுக்கு யோவான் சொன்ன இல்லையா சாட்சி பகிர்தல், சாட்சி இயேசுவை குறித்து. அப்புறம் இயேசுவை பார்க்கும்போது இயேசு போறாரு. இயேசு எப்படி இருக்கிறாரு இல்லையா? இயேசு பரதேசி மாதிரி தான் இருக்கிறாரு. நம்ம தலைவரை பரதேசி மாதிரி தான் இருக்கிறாரு இல்லையா? இயேசு அப்படிதான் இருக்கிறாருப்பா. அப்ப நம்ம பரதேசியை பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க? பரதேசியாக இன்னொரு அர்த்தம், பரத்திற்கு உரியவர் இல்லையா? நல்லா இருக்கு. ஒரு நல்ல தமிழ் ஆசை, பரதேசி அப்படி யாருன்னா சொன்னாக்க இல்லையா, கிறிஸ்தவல கோவப்படாதீங்க, நீங்கள் பரத்துக்கு உரியவர்கள். அப்ப நம்முடைய தலைவர் பரத்துக்கு உரியவர், இயேசு பரத்துக்கு உரியவர். அங்க போய் பார்த்தாங்க, நாங்கள் எங்க இருக்கீங்க வந்து பாருங்கன்றாரு. வந்து பார்த்தாங்க. பார்த்ததுனால இந்த அனுபவம் இயேசு எடுத்து அவரிடத்துல அனுபவம், இயேசு தாயிடம் இருந்த அனுபவம், பிறகு அங்க இருக்க உறவினர்கள் எடுத்ததுக்கு அனுபவம். இத்தனை போன முறை பார்த்தோம். இந்த அனுபவங்கள், இயேசுடைய இந்த செயல், இதெல்லாம் பார்த்த உடனே அவங்க தங்களுக்கு போன எல்லாரும் போய் சொல்லியிருப்பாங்க. இப்ப கூப்பிட்ட உடனே விட்டு வந்துட்டாங்க. அவங்க வீட்டுல சொந்தக்காரன் ஏண்டா பைத்தக்காரனா இதெல்லாம் விட்டு போறியடானாக்கா அவங்க சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே இயேசு இப்படியா 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 இல்லையா அப்படின்ட்டு. அப்ப ஆஹா அவர் கூப்பிட்டாரா, இந்த மாதிரி ஆள் இல்லை போங்க, அவங்கள அனுப்பியிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப இது பாருங்க எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. இயேசு வந்து எவ்வளவு அழகா சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர் கடவுள். இயேசு அது நேர்த்தியை கடைபிடிக்கிறார். இது நடந்த அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் இல்லையா? அவ்வாறு சீஷர் அவர்களை விசுவாசம் வைத்தார்கள், பற்றுறுதி கொண்டார். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நாவுக்கு போய் சில நாள் திரும்பவும் வந்து எங்க இருக்காங்க? கப்பர்நாவுக்கு போய் இருக்கிறாங்க. இருந்துட்டு திரும்பி அவங்க என்ன பண்றாங்க? கலிலேயா கரைக்கு போயிடுறாங்க. புரியுதுங்களா? இப்போ இதுதான் பாடம். இப்ப இதுல வந்து நம்ம என்னெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு கொஞ்சம் வேகமா பார்க்கணும் இல்லையா? இயேசு மக்களை நேசித்தார், முக்கியமாக தேவையுள்ள மக்களை சேர்த்தார். ஏமாற்றப்படாமல் இருக்க இயேசு, அதனால்தான் ஏமாற்றப்படுவது ஆவி, அதை பத்தி தான் சொல்லுது, ஆவியில் எளிமை. இவள் ஏமாறக்கூடாது. ஐயோ இவங்களாம் நல்லா இருக்கு, நம்ம கொஞ்சம் ருசி குறைவாக தான் கிடைக்கும் போல இருக்குது, இல்லை அவனுக்கு என்னவா தான் அவனுக்கு இல்லைங்களா? இயேசு மக்களை நேசித்தார். நீ ஒடுங்கி போயிருக்கிறீங்களா? நீங்க யாரும் ஒடுக்கி இருக்கிறாங்களா? கடவுள் இயேசுடைய அன்பு உங்ககிட்ட இருக்குது இல்லையா? அப்போ அவர் மக்களை நேசித்தார், அவன் கூடவே இருக்கிறத இயேசு ரசித்தார். இன்னைக்கு இயேசு நம்ம கூடவே இருக்கிறார், இயேசு நம்மளை ரசிக்கிறார் இல்லைங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கிறேன்னு ரசிக்கிறார் அவர். நாசமா போல நம்ம நாசா போன வந்து நின்றுவார், டக்குன்னு ஸ்டாப் பண்ணுவார் இயேசு. கடவுள் டக்கு ஸ்டாப் பண்ணுவார். இல்லைன்னா என்ன பண்ணுவாரு? அந்த கஷ்டத்தோட கூட அவர் வந்து உட்கார்ந்துருவார். எனக்கு சொன்னது, என்னுடைய ஆசான் சொன்னது, நீ ரொம்ப உன்னால் தாங்கக்கூடியாத அளவுக்கு ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா என்ன நடக்கணும்னாக்கா, ஐயோ நான் ஒத்த மாடா நான் இந்த நுகத்தை சுமக்கிறேனே, இன்னொரு மாடு சுமக்குது, நான் சுமக்கிறேன் போய் அப்ப என்ன பண்ணோடக்கா சொன்னாரு, டேய் நீ மட்டும் சுமக்கலடா, உன் பகல ஏசாமி சுமக்கிறாரு, உன்னுடைய சுமப்புடைய முக்காவாசி அவர் எடுத்து சுமக்கிறாரு, அவரோட தான் உன்னுடைய நீ கால்வாச சுமக்கிற,
அது எப்போ நடக்க நம்மளால முடியவே முடியாதுன்னு பொழுது நடக்கும். இதை யோசிக்கணும் நம்ம. அப்போ முடியவே முடியாதுன்னு பொழுது நாம் இன்னும் வாழ்கிறோமே, சாகாம வாழ்கிறோமே, எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ முதுகில குத்து, எல்லாத்துக்கும் மேல வாழ்கிறோமே இல்லையா? அப்ப இயேசு என்ன பண்றாருன்னா, நம்ம சந்தோஷத்தை ரசிக்கிறார், நம் பாடுகளை ரசிக்கிறார். பரவாயில்ல, நம்ம பிள்ளை தாக்கு பிடிக்கிறாரு இல்லையா? தாக்கு பிடிக்க முடியாதப்ப நம்ம போய் நின்று அவர் தாக்கு பிடிக்க வைக்கிறோம். அதுக்கு மேல அவருக்கு முடியலனாக்கா என்ன பண்ணிடுறாரு? வாங்க, உங்க பாரத்தை ஏட்ட கொடுத்துருங்க, இளைப்பாருங்க, திரும்பி போங்க. இதுதான் இயேசு செய்யறார். புரியுதுங்களா? வருத்தப்பட்டு பாரம் சொல்ல எல்லாரும் வீட்டுல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் கொடுத்து நம்மள சாப்பிட வச்சு ஸ்ட்ரெங்க் பண்ணி திரும்பி வார்த்தை சொல்ல அனுப்புறார். ஸோ இந்த அனுபவம் நமக்கு வேணும். இதை நமக்கு சொல்லணும், இதை நம்ம மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கணும் இல்லைங்களா? அடுத்தது இல்லையா, அவர் சென்றடைய விரும்பிய மக்களின் அன்றாட வாழ்வில் ஈடுபடுகிறார் இல்லையா? ஒவ்வொரு எல்லா மக்களும் இடைப்படுகிறார். பணக்காரர்கள் கூட இடைப்படுகிறார். அவர் பணக்காரர் ஒடுக்கப்பட்டாலும், அது அவங்க வீட்டுல வேலைக்காரர் இதுவா இருந்தாங்க, ஒரு பணக்காரருடைய மகள் இதுவாயிட்டாங்க இல்லையா? அப்போ மிக பெரும்பாலும் ஏழைகள், பணக்காரர்களும் ஒடுக்கப்படுவார்கள், பணப்படி ஒடுக்கப்படுவார்கள், நியாயமான வகையில் அவங்க பக்கமும் இருப்பார். அப்போ பணக்காரர் மத்தியில கடவுள் இருக்க மாட்டார் அப்படின்னு இல்லை, பணக்காரர் மத்தியிலும் கடவுள் இருக்கிறார். அப்ப அவர் முதல்ல தம்முடைய மகிமையை தம் சீடர்களுக்கு காட்டினார். ஏன்? இவங்க தான் 12 பேர் தான் இப்ப கலக்க போறாங்க. 12 பேர்ல 12 பேரும் இல்ல சின்ன பின்னமாக போறாங்க இல்லைங்களா? 12 பேர் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது இல்லையா? அப்பேற்பட்டவர்களை நான் உருவாக்கணும்னாக்கா என்ன, இந்த அனுபவம் வேணும். அப்போ நமக்கும் இந்த அனுபவங்கள் இருக்கு. நீங்களும் தைரியமா சொல்ல, நான் இயேசுவின் சீடர், தைரியமா சொல்லணும், நான் இயேசுவின் சீடர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது, அவர் சென்றடைய விரும்பிய மக்கள் அன்றாட வாழ்வில் ஈடுபட்டுகிறாங்க. ஓகே ஓகே, யா, ஏழைகளோ பணக்காரர்களோ, இப்ப இந்த கல்யாண வீட்டுல அவர் ஈடுபடுகிறார், தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார், நம்மோடு ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார். அப்புறம் தலைவர்களாகிய நாம் யாரை அடைய முயற்சிக்கிறோம், யாரிடம் நெருங்கி இருக்க விரும்புகிறோம், முயற்சி செய்கிறோம், அதுதான் முக்கியம். பிசாசிடமா, இயேசுவிடமா இல்லையா? அப்போ யாரிடமே நாம் விலகிக் கொள்ளக்கூடாது, யாரும் விலகிக் கொள்ள வேண்டும். அப்ப இயேசு அவ்வாறு செய்யும்போது இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களுக்கு காட்ட, அப்படின்னா தேவையோடு இருக்கிற மக்களுக்கு உதவி தேவைப்பட உதவி செய்யணும். உதவி தேவை, இயேசு அதான் செய்யறார் வாழ்நாள் முழுவதும் தான். அதான் திருப்பணி. உதவி தேவைப்பட உதவி செய்வதுதான் திருப்பணி. அது திருப்பணி இல்லாமல் இறைவனி கிடையாது. கேள்விகள் ஒரு 3 கேள்வி நமக்கு. ஏற்கனவே ஒரு கேள்வி என்ன அங்க பார்த்தது, முன்னுரை இதுல பார்த்தது சர்க்கம்ஸ்டன்ஸ், சூழல், அதை நீங்க இது பண்ணணும். இந்த கேள்வியை இது பண்ணணும் 3 கேள்விக்கு. அடுத்தது பின்னூட்டத்துக்கு 3 அதிகம் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஹெவி தான், ஏன்னா நான் கஷ்டப்பட்டிருக்கேன் இல்லையா? உடல் சுகவீனத்துக்கு மத்தியில நேற்று ராத்திரி 12 மணி வரைக்கும் ஆச்சு இதை இப்போ ரெடி பண்ணி முடிக்கிறது. திரும்பி 4 மணிக்கு எழுந்துச்சு, இன்னைக்கு 3 மணி வரைக்கும் பண்ணியிருக்கிறேன். இல்லை, கிட்டத்தட்ட 28 மணி நேரமும் நான் பண்ணியிருக்கேன். 24, 28 மணி நேரமோ 23 மணி நேரமும் கணக்கு செத்து வரல எனக்கு சரியா இல்லைங்களா? அப்போ எனக்கு இது நீங்க எனக்கு கொடுக்குற காணிக்கை இதுதான். ஓகே, என்ன அது கேள்வி? மக்களோட நேரத்தை செலவிட நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என்ன நேரம் செலவிடணும்? நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு மக்களோட நேரம் செலவிடணும். நற்செய்தியை அறிவித்து அவர்கள் இயேசுவோடு வளரும் பொழுது அவருக்கு ஏற்ப இடர்பாடுகள், அவள் சீடர்களா இருந்து பின்வாங்கி போயிடாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன நேரத்தை செலவு பண்றீங்க, எப்படி செலவு பண்றீங்க, எப்படி உங்களை எக்யூப் பண்ணிக்கிறீங்க, எப்படி உங்களை அப்டேட் பண்ணிக்கிறீங்க இல்லையா? இதை நீங்க சொல்லலாம் உங்க சொந்த இதுல. 2வது கேள்வி, தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் உள்ளவர்களும் உங்கள் நேரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? செலவிட வேண்டும், பயன்படுத்த வேண்டும், 2 இருக்கு. இதை எப்படி பயன்படுத்தணும்? நீங்க உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதா யாருக்குன்னாச்சும்? இல்ல அனுபவம்னா இப்படி யோசிச்சிருக்க, அதை சொல்லலாம். கடைசியாக, நீங்கள் மற்ற மதங்கள், மார்க்கங்கள், இயக்கங்களை சேர்ந்தவர்களோடு இருக்கும் பொழுது இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை காட்ட கடவுள் உங்களை எவ்வாறு பயன்படுத்தக்கூடும், எப்படி பயன்படுத்த முடியும்? பிற இனத்தார், நான் என்னை பத்தி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? விநாயகர் சதுர்த்தினா போயிடுவேன், போய் நின்றுவேன் இல்லைங்களா? ஆரத்தி காட்டினா ஆரத்தி தொடுவேன், குங்குமத்தை கூட தலை வைப்பாங்க, வாங்கிக்குவேன். புரியுதுங்களா? ஏன்னா அது கல்லு, வசனத்தை மட்டும் பேசாது. அது கண் இருந்தும் பார்க்காது, காது இருந்தும் கேட்காது, மூக்கு இருந்தும் நுகராது, வாய் இருந்தும் பேசாது, உடம்பு இருந்தும் நகராது, இதெல்லாம் பேசும். அதை பத்தி ஏன் பயப்படுறோம் நம்ம? அப்ப என்னை பத்தி தெரிஞ்ச
பாஸ்டர் உங்களுக்கு நான் படையல் இல்லாம தனியா வச்சிருக்கேன் பாஸ்டர், அந்த படையலே கொடு. ஏன்னாக்க நம்ம அதை ஒதுக்குனா அவங்க கிட்ட வர மாட்டாங்க. நம்ம அவட்ட நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு நம்ம அவங்களோட பழகணும். இதுதான். என்னடா இவங்க இந்த பாஸ்டர் மட்டும் வித்தியாசமா இருக்காங்க, இந்த இந்த ஊழியக்காரர், இந்த ஊழியக்காரி இப்படி இருக்கிறாங்களே இல்லையா, மற்றவங்களாம் அவங்க கிட்ட வர மாட்டாங்களே இல்லையா, பூஜை பண்ணாக்கா வரவே மாட்டாங்க, இவங்க இன்னும் வந்து நிற்கிறாங்க, அதை பார்க்குறாங்க, கையை வச்சு தொடுறாங்க இல்லையா, நம்ம வைக்கலன்னு அவங்களே வச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம சொல்றதை அவங்க கேட்பாங்க. இதான் பிரிட்ஜிங். புரியுதுங்களா? சரிங்களா? இப்போ பவுல் 2 இடத்துல பேசார். ஒரு இடத்துல அது ஏற்கனவே விலக்கிட்டேன். விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடாதீங்கன்னா ஏன் அது விலைக்கு சொல்லியிருக்கேன். 2வது இதுவும் இன்னும் பெரிய விளக்கம். இப்போ சொன்னது ஷார்ட் தான் இல்லையா. விக்கிரக படைத்த ஜெபம் மட்டும் சாப்பிடு, நன்றி சொல்லு, ஜெபம் இல்லை நன்றி சொல்லு. ஆண்டவரே எனக்கு சுண்டல் கிடைச்சது, ஆண்டவரே கொழுக்கட்டை கிடைச்சது, ஆண்டவரே சத்தான உணவு கடை கொடுத்துது, ஆண்டவரே நன்றி சொல்லுங்க. அப்பதான் அவங்ககிட்ட பேச முடியும். அப்பதான் நேரத்தை செலவு பண்ண முடியும், பணத்தை செலவு பண்ண முடியும், அறிவை செலவு பண்ண முடியும் இல்லையா. அப்ப இதோட முடிகிறது.